இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை பொய் சொல்லியிருப்போம். பொய்யே சொல்லல அப்படின்னு இன்னொரு பொய் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்தா போதும். எத்தனை பேரை பத்தி தெரிஞ்சே புறம் பேசியிருப்போம், அவங்களை கஷ்டப்படுத்தியிருப்போம், இன்னும் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சிருப்போம். ஒரு 2 நிமிஷம் திங்க் பண்ணி பார்த்தா அந்த லிஸ்டே நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி மஷ்ஹூத் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு முஹ்மீனுடைய தவறு எப்படி அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னா, தன்னோட தலைக்கு மேல மலை இருக்கிறதாகவும் அது எப்பனாலும் வந்து விழுந்துரும்ன்ற அளவு பயத்துல இருப்பான். அதே ஒரு ஈமான் இல்லாதவன் இதை எப்படி ஃபீல் பண்ணுவான்னா, தன்னுடைய மூக்கு மேல ஒரு ஈ உட்கார்ந்தா எப்படி தட்டி விட்டு போவோமோ அது மாதிரி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இப்போ அப்படித்தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செய்யக்கூடிய தவறுகள்லாம் நமக்கு ஏதாவது பாரத்தை ஏற்படுத்துதா, நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துதா? இல்ல. டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட உள்ளத்துல ஈமான் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வேலிடேஷன் பண்ணலாம். ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்தாதான் நம்மளுடைய தவறுகள் நமக்கு பெருசா தெரியும். அப்பதான் அதுக்காக வருந்தி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தவறே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா வழிகேட்டுலதான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.